ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லெட்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். அண்டு இந்த vlogல வந்து உங்களுக்கு நிறைய குட்டி குட்டி டிப்ஸ்லாம் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எக்ஸசைஸ் எதுவும் பண்ணலை. ஏன்னா மார்னிங் இந்த குட்டி இண்டோர் பிளான்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். காத்தால ஒரு 7 o'clock ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 1/2 ஹவரில் முடிச்சிடலான்னு பார்த்தா எனக்கு நிறைய நேரம் ஆகிடுச்சு. இது எல்லாமே வந்து நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பேஸ்கெட் மாதிரி வந்தது. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஒரு ஃப்ளவர் பேஸ்கெட் மாதிரி ஹேங்கிங் பிளான்ட்டு. ஸோ அதுக்கு வந்து ட்ரில் பண்ணி கொடுத்தாங்க எனக்கு. ஏன்னா அதுக்கு ட்ரில் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருந்தது. இதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. அதனால் நான் வந்து என்ன பண்ணேன்னா, ஜஸ்ட் அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணி அதில் வந்து ஹோல்ஸ் நான் போட்டுட்டேன். நான் வந்து பால்கனியில் வந்து ஹேங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னதான் நம்ம வந்து பார்த்து தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணாலும் சம்டைம்ஸ் எக்ஸஸ் வாட்டர் வரும் இல்லையா, ஸோ கண்டிப்பாக ஹோல்ஸ்ன்றது தேவைப்படும். அதனால் அந்த ஹோல்ஸ் போட்டுடலான்ட்டு அப்புறம் நான் ஆன்லைனில் தான் இந்த உரம் மண் வாங்கியிருந்தேன். ஸோ மாடியில் கொஞ்சம் மண் இருந்தது. ஸோ அதோடு சேர்த்து இந்த உரம் மண் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா இது வெறும் உரம் மண்ணும் போட முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் மற்ற மண்ணை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு, அண்டு இதுக்குன்னு தனியாக நான் பிளான்ஸ் வாங்க முடியல, லாக்டவுன் அப்படின்றதுனால மாடியிலே இருக்கக்கூடிய சில பிளான்ஸை வந்து எடுத்து இருக்கிற பிளான்ஸ் வச்சு நான் இப்போதைக்கு இந்த பிளான்ட்லாம் ரெடி பண்ணலாம். ஏன்னா உள்ளே ஃபுல்லாக பால்கனி வந்து அங்கங்கே இந்த பிளான்ஸ்லாம் கொஞ்சம் ஹேங் பண்ணலான்ட்டு. இது நம்ம ஆக்சுவலாக நம்ம ஒன் ஆஃப் ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னது தான். நிறைய இண்டோர் பிளான்ஸ் வந்து நீங்கள் வைங்க, பிளாஸ்டிக் வந்து நிறைய வச்சுருக்கீங்க பிளான்ஸு அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாகவே அந்த ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நம்ம நிறைய குட்டி குட்டி இண்டோர் பிளான்ஸ் வைக்கலாம் அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி இந்த பெயிண்ட் டப்பாலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி டப்பா பக்கெட்டில் தான் வந்து வச்சுருந்தோம். ஸோ இப்போ நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் குட்டி குட்டி பேஸ்கெட்ஸ் வெரைட்டியாக கிடச்சிருக்கு. ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு நான் 7 o'clock ஸ்டார்ட் பண்ண ஒரு 1/2 ஹவரில் முடிக்கலான்னு. ஆனால் எனக்கு கிட்டத்தட்ட 2 hours ஆச்சு இந்த வேலையை முடிக்கிறதுக்கு. வெயில் இருக்க தான் செஞ்சுது, பட் ஸ்டில் வந்து அது பண்ணும்போது கொஞ்சம் நல்ல ஜாலியாக இருந்தது. ஒரு குட்டி எக்ஸசைஸ் மாதிரியும் இருந்தது. மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது. உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ்ஸு, அதுக்கப்புறம் பேர்ட்ஸு, அப்புறம் இந்த மாதிரியான இண்டோர் பிளான்ஸு, மேலே டெரஸ் கார்டனில் பிளான்ஸ் வளர்க்குறது, இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் பால்கனியில் வச்சுருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. சில பிளான்ஸ் வந்து உடனே செட் ஆகிடுச்சு, சிலது வந்து கொஞ்சம் வாடி வதங்கின மாதிரி இருந்தது. ஸோ அது மட்டும் ஜஸ்ட்டு செக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு ஹோப் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பண்ண பிளான்ஸில் 2 days செட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஓரளவு நம்ம இண்டோர் பிளான்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து நம்ம தண்ணி வந்து ஜஸ்ட் நல்லா இப்படி கொஞ்சம் தூக்கணும், நல்லா ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு. கொஞ்சம் ஃபுல்லாக தண்ணி இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். அண்ட் மெயினாக இதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த நாசல் மட்டும் ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க, இது மாற்ற வேண்டாம். இதனால இது மாதிரி வந்து குட்டி குட்டி இண்டோர் பிளான்ஸ், மணி பிளான்ஸ்லாம் வச்சுருக்கீங்கன்னா இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ரொம்ப ரீசனபுளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் ரொம்ப ரீசனபுளாக இருக்குது. குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமோன்னு நினச்சேன், நல்லாவே இருக்குது. இன்னொரு குட்டி பிளான்ட் கூட வந்துருக்கு. ஸோ இது மாதிரி நீங்கள் கேஷவர்த்தினி தினமும் பக்கத்து இது மாதிரி வளர்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் அது ட்ரை ஆனாலும் சரி, அந்த லீவ்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஹேர் ஆயில் ப்ரிப்ரேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட நிறைய பேர் கேட்டது. இதெல்லாம் வந்து நான் ஒரு 2 days ஆச்சு. இப்போ தான் கொஞ்சம் தழைச்சிருக்கு. லைக் இதில் வந்து வெத்தலை வச்சுருக்கேன், அண்ட் இந்த பிளான்ட்டில் வந்து வெத்தலை வச்சுருக்கேன். ஒரு 2 daysல கொஞ்சம் செட் ஆகிடும். இதில் வந்து கற்பூரவள்ளி வச்சுருக்கேன். எல்லாமே நான் வந்து ஆல்ரெடி மாடியில் இருக்கிறது தான் எடுத்துருக்கேன். இன்னும் நான் வந்து இண்டோர் பிளான்ஸ் தனியாக வாங்கலை. இது ஆக்சுவலாக வந்து இந்த திருநீர் பட்டை ஏதோ சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஒரு மெடிசினல் பிளான்ட் தான் இது. இது கொஞ்சம் இப்போ தான் செட் ஆகிட்டு வருது. இதெல்லாம் இன்னும் 2 days கழிச்சு திருப்பி நான் vlog ஷூட் பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு மெடிசினல் பிளான்ட் தான். இது லெமன் கிராஸ் இருக்கு இல்லையா, அது இது தினம் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா நல்லா இருக்கும். கேஷவர்தினி, அப்புறம் இந்த கற்பூரவல்லி, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா செட்டில் ஆயிடுச்சு. அப்புறம் இது ஏதோ சின்ன ஒரு ப்ரோட்டீன் வெரைட்டி ஏதோ ஒன்று குட்டி குட்டியாக பட்ரோஸ் மாதிரி வரும்ல, அது மாதிரி இது வெத்தலை எனக்கு செட் ஆகிடுச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த பக்கம் வந்து பால்கனியில் இன்னும் கொஞ்சம் வச்சுருக்கேன், அதுவும் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதோட குவாலிட்டியும் நல்லா இருக்குது. இந்த பாஸ்கெட்டோட குவாலிட்டி கீழே வந்து நான் ஹோல்ஸ் போட்டு, இது காஞ்சிருக்குல, இது கூட நம்ம கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டோம்னா நல்லா திருப்பியும் வந்து ஃப்ரெஷ்ஷாக வளர ஆரம்பிச்சோம். இதுக்கு முன்னாடி வந்து இது பார்த்திங்கன்னா இந்த சங்குப்பூ சொல்லுவாங்க இல்லையா, ஸோ இது ஆக்சுவலாக வந்து வச்சதுக்கப்புறம் ஒரு 2 days வாடி தான் இருந்தது. மேலே ஒரு பிளான்ட்டு பார்த்தோம்ல, ஹேங்கிங் பிளான்ட், அது மாதிரி
இப்போ வந்து கொஞ்சம் தழைச்சிடுச்சு, அந்த காஞ்ச லீவ்ஸ்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக லீவ்ஸ் வர ஆரம்பிச்சு. ஜஸ்ட் நம்ம கட் பண்ணி விட்டுருணும். எப்போவுமே வச்சதுக்கப்புறம் உடனே வாடிடுச்சுன்னு நம்ம பயப்பட வேண்டாம். ஒரு 2-3 டேஸ் கழிச்சு செட் ஆகிடும். இது எனக்கு நல்லாவே செட் ஆகிடுச்சு. ஸோ ஜன்னல் கிட்ட இருக்குது அப்படின்றதுனால சன்லைட் நல்லாவே கிடைக்குது. ஸோ ஜஸ்ட் இந்த டேபிள் மட்டும்தான் கீழே நான் வந்து மாற்றணும். ஸோ அது வரைக்கும் இது கொஞ்சம் இருக்கட்டும் அப்படின்னு இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் இந்த குட்டி குட்டி டால்ஸில் இருக்கு இல்லையா, இது கூட கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. நான் ஆக்சுவலி இது வராதுன்னு நினச்சேன். ஓரளவுக்கு நல்லாவே வளர்ந்துருக்கு. சும்மா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அழகாக ஒரு டெக்கார் மாதிரி வச்சுக்கலாம் நம்ம இது. அண்டு நெக்ஸ்ட்டு இது கூட பார்த்திங்கன்னா நல்லா வந்து க்ரோ ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு கீழெல்லாம் காஞ்சிடுச்சு, திருப்பி மேலே பார்த்திங்கன்னா க்ரோ ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இது மாதிரி நல்லா இருக்குது, கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். மார்னிங் இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா மார்னிங் அண்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, லைக் இண்டோர் பிளான்ஸ் வந்து நீங்கள் நிறைய பிளாஸ்டிக் பிளான்ஸ்லாம் வச்சுருக்கீங்க, அந்த டெக்கார் பீஸ்லாம் நேச்சுரலாக பிளான்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் நிறைய குட்டி குட்டி பிளான்ஸ் நீங்கள் தான் வாங்கணும். ஸோ இப்போதைக்கு வந்து லாக்டவுன் அப்படின்றதுனால நான் வெளியில் போகல, மேலே இருக்கிற பிளான்ஸ் வச்சுட்டு கொஞ்சம் செட் பண்ணுறேன். சிலதெல்லாம் கொஞ்சம் நல்லா வந்து வளர ஆரம்பிச்சிருது. நான் இன்னும் கொஞ்சம் பிளான்ஸ் வாங்கினா கண்டிப்பாக உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஆனால் சூப்பராக இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இண்டோர் பிளான்ஸ் வளர்க்குறது. மார்னிங் ஹவர்ஸில் ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணணும் இதுக்கு, கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிட்டு. அதுக்கப்புறம் டிவி கேபினெட் கிட்ட கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அங்கே ப்ளெயினாக தான் இருந்தது. இந்த கேபினெட் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் தெரிஞ்சுக்கும், ஒரு மாதிரி ஃபுல்லாக வரும் உங்களுக்கு, மேலே கவர்ட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வரும். ஸோ அதை மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டோம் நாங்கள். கீழே வரைக்கும் தான் அந்த கேபினெட் வச்சுருக்கேன். ஸோ அங்கே ஃபுல்லாக ப்ளெயினாக இருந்தது. அதுக்கு முன்னாடி நிறைய ஸ்பீக்கர் பாக்ஸஸ் இருந்தது. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி டெக்கார் வைக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணேன். அப்புறம் இந்த ஐடியா கூட ஒன் ஆஃப் அவர் சப்ஸ்கிரைபர் கொடுத்த ஐடியா தான். ஸோ அந்த புத்தா வந்து நீங்கள் ஒரு டெக்கார் பீஸ் மாதிரி மற்ற இடத்துல வச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை ஒரு ட்ரேயில் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன். பக்கத்தில் ஒரு குட்டி லேம்ப் வந்து போட்டேன். ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் டைமில் வந்து அந்த இடத்துல வந்து கேண்டில் சேர்த்திட்டு ஒரு குட்டி அரோமா அந்த டீ லைட் ஹோல்டரும் ஏற்றி விட்டுருவேன். ரொம்ப நல்லாயிருக்கும் அது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு குட்டி பிளான்டர்ஸ் நம்ம வந்து வெளியில் பால்கனியில் வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதோட பிளேஸ் இது தான். நான் ஃபிஷ் டேங்க் மேலே தான் வந்து அதை செட் பண்ணியிருக்கேன். அது ஒயிட்டுக்கு அந்த ஒயிட் பேக்ரவுண்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மார்னிங் ஹவர்ஸில் வந்து ஒரு 7 o'clock அந்த மாதிரி நான் வந்து வெளியில் வச்சுடுவேன். ஒரு 10-12 o'clock அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் திருப்பி உள்ளே வச்சுடுவேன். ஓரளவுக்கு ஓகே, செட் ஆகிடுச்சு அந்த இடம். ஸோ இதுதான் நான் ஜஸ்ட் அந்த கேபினெட் மேலே வந்து டிவி கேபினெட் மேலே ஜஸ்ட்டு சிம்பிளாக செட் பண்ணியிருக்கேன் அதை. இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ப்ராடக்ட் ரிவ்யூஸ் நம்ம சேனலில் பார்த்துப்போம். சாரீக்கு, ஜுவல்லரிஸ்க்கு, காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே. இது வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு. இது நான் வந்து ரிசீவ் பண்ணி கிட்டத்தட்ட 1.5 months மேலே ஆயிடுச்சு. அஃப்கோர்ஸ் நான் டிலே பண்ணிட்டேன். இது நான் யூஸ் பண்ணிவிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு இன்னும் பண்ணும்போது இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக. என்னென்னு பார்த்தீங்கன்னா புவிகாவுடைய சானிடரி நாப்கின்ஸ். இது வந்து ரிவ்யூக்காக அமைச்சிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் கேர் கம்பெனியோடைய ஒரு பிராண்டு தான் இந்த பூபிகா அப்படின்ற ப்ராடக்ட்டு. இதில் வந்து சானிடரி நாப்கின், அதுக்கப்புறம் வந்து ஒரு மாஸ்க் அமைச்சிருக்காங்க. ஸோ மாஸ்க் வந்து நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இந்த சானிடரி நாப்கின் பற்றி சொல்கிறேன். உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் இருக்கும்போது நிறைய கிராம்பிங் இருக்கும், அப்புறம் வந்து ஒரு மாதிரியான ஓடர் இருக்கும் சில பேருக்கு வந்து ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்கும், சில பேருக்கு வந்து வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், அண்ட் சில பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவாங்க, கோவம் அதிகமாக வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்லாம் இருக்கும். உண்மையாகவே இது யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகுது. இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு. அதே நேரத்தில் வந்து கிராம்பிங்கும் வந்து அந்த அளவுக்கு இருக்கிறது கிடையாது. ஸோ இதில் டெமோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய வந்து பண்ணி காமிக்கிறாங்க. ஸோ அவங்களோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனுக்கு செக் பண்ணிக்கோங்க. பட் இந்த ப்ராடக்ட் வந்து நான் வந்து உண்மையாக டெமோ நான் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது எந்த அளவுக்கு வந்து இது பர்ஃபெக்ட் கரெக்டாக இருக்குன்றதுக்காக உண்மையாகவே சொல்கிறேன். நல்ல அப்சார்ப்ஷன் இருக்குது இந்த நாப்கின். இது வந்து அல்ட்ரா தின் 8 layers இருக்கக்கூடிய நாப்கின். அப்பயும் வந்து உங்களுக்கு நல்ல தின் லேயராக வந்திருக்கு. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். 6 to 8 hours வரைக்கும் கூட ஹெவி அப்சார்ப்ஷன் இருக்குதுல்ல. ஸோ ஹெவி ப்ளீடிங் இருக்கிறவங்க கூட வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லீடிங் மார்க்கெட்டில் லீடிங் பிராண்டோட நாப்கின், அண்ட் இது வந்து புவிகாவுடைய நாப்கின். ஸோ இது ரெண்டுத்தையும் நான் வந்து கம்பேர் பண்ணி காமிக்க போகிறேன். என்கிட்ட வந்து இப்போது அந்த லிக்விடோ சிரிஞ்சஸோ அதெல்லாம் இல்லை டெமோ காமிக்கிறது. இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வச்சு நான் உங்களுக்கு ஒரு குட்டி டெமோ காமிக்கலான் இருக்கேன். ஸோ வாங்க டெமோ காமிக்கும் போதே உங்களுக்கு என்னென்ன டிஃப்ரென்சஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து புவிகாவோடது. இது வந்து மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய லீடிங் பிராண்டோட நாப்கின் இது. ஸோ நான் ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 60 ml அளவுக்கு ஒரு 50 to 60 ml மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து
இந்த இங்க் வாட்டர் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இது ஜஸ்ட் இப்போதைக்கு என்கிட்ட இங்க் ஃபில்லர் இல்லை, அதனால் இந்த ஒரு மெஷரிங் கப் வச்சு நான் வந்து தண்ணி வந்து விட போகிறேன். எந்த அளவுக்கு நம்மளுக்கு அப்சர்வ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லீடிங் பிராண்ட்லேயும் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு எப்போ சீக்கிரம் அப்சர்வ் ஆகுதா அப்படின்றதையாவது பார்க்கலாம். என்கிட்ட சிரிஞ்ச் இல்லை, அதனால நான் மெஷரிங் கப் யூஸ் பண்ணுறேன். ஸோ யாரும் அதுக்காக கிண்டல் பண்ணாதீங்க. நார்மலாக நம்ம பீரியட்ஸ் டைமில் வந்து நம்ம மெயினாக பார்க்குறது என்ன அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு வந்து அப்சர்வ் ஆகுது, அப்சர்வ் ஆகிட்டு நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றது. அதாவது தண்ணி வெளியில் போகாமல் எந்த அளவுக்கு அப்சர்வ் ஆகுது அப்படின்றது. ஹெவி ப்ளீடிங்கோட சில பேருக்கு இருக்கும். இதோட அளவு பார்த்தீங்கன்னா நான் வந்து 60 ml யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சென்டரில் தான் நான் விடுறேன். ஐ திங்க் அது வந்து மோஸ்ட்லி அப்சர்வ் ஆகிட்டு எக்ஸஸ் தான் வெளியில் வருது அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ சேம் திங் நான் இங்கேயும் அப்ளை பண்ண போகிறேன். அதே மாதிரி அதே அளவு தான் எடுத்திருக்கேன். இதுலேயும் இது மேபி ஒரு 60 ml இருக்கும். இது இன்ஜெக்ஷன் இருந்தால் இன்னும் பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். சேம் அதே மாதிரி இதையும் சென்டரில் நான் ப்ளேஸ் பண்ணுறேன். எவ்வளோ குயிக்காக அப்சர்வ் ஆகுதுன்னு பாருங்கள். இதில் வந்து எல் எக்ஸ்எல் 2 சைஸஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஹெவி ப்ளீடிங் இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதே நேரத்தில் அப்சர்வ் ஆகுது மட்டும் இல்லை, இது வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். நம்மளுக்கு வெளியில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 8 hours வரைக்கும் ஹெவி அப்சர்ப்ஷனை கூட வந்து இது நல்லா கொடுக்குது. ஸோ அதே 60 ml நான் கொடுத்துருக்கேன். சேம் இதில் எப்படி நான் சென்டரில் அப்ளை பண்ணணும் அதே மாதிரி இதை நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட வெளியில் வரல. இன்னும் கூட வந்து சைடில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கிளியராக இருக்குது. ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஸ்கின்னாக நம்ம வந்து இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். இதை வச்சு நான் வந்து ஒத்தி எடுக்க போகிறேன், நல்லா அழுத்தி. ஸோ நம்மளுக்கு வந்து அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் கூட எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றது நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு ஹெவி அப்சர்ப்ஷன் வந்து ஹெவி ப்ளீடிங் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ சீக்கிரம் நல்லா அப்சர்வ் ஆகிட்டு மேலே இருக்கக்கூடிய லேயர் வந்து ஓரளவுக்கு ட்ரையாக இருந்தால் தான் நம்ம வந்து கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக கம்ஃபர்டபுளாகவும் இருக்க முடியும். நான் இப்போ வந்து வச்சு காமிக்கிறேன். பேப்பர் வச்சு நான் இது வந்து இது மேலே வச்சு கை வச்சு ப்ரெஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், கை ஃபுல்லாக தண்ணி, இந்த டிஷ்யூ பேப்பர்லேயும் ஃபுல்லாக வெட்டாயிருக்கு. ஸோ கண்டிப்பாக லீக்கேஜஸ் நிறைய நம்மளுக்கு இருக்கும். இது வந்து மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய லீடிங் பிராண்டோடைய நாப்கின் இது. அண்ட் இது நம்ம புவிகாவோடது. இதை வச்சு ஒரு கை இல்லைங்க, நான் 2 கை வச்சு ப்ரெஸ் பண்ணுறேன். 2 கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒரு ட்ராப் கூட கிடையாது. ஸோ இந்த மாதிரி டெமோ வந்து அவங்களும் பண்ணுறாங்க. பட் இதை வந்து ஆஸ் அ சப்ஸ்கிரைபர் உங்களை மாதிரி வியூவர்ஸாக நானும் ஒன் ஆஃப் த ஒரு வியூவராக இதை நான் வந்து பண்ணி காமிக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் இருக்கும்னு சொல்லிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ண ஒரு ட்ராப் கூட வரலங்க. ஸோ ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நம்ம இந்த நாப்கினை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் ஹெவி அப்சார்ப்ஷன் ப்ளீடிங்க்கு. பாருங்கள், ஒரு ட்ராப் தண்ணி கூட இல்லை. எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகிருக்கு, கம்ஃபர்டபுளாக இருக்குது. மெயினாக இதில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய கம் வந்து ஃப்ரூட் கம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் கம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து சொட்டுது வேறு தண்ணி. ஸோ எந்த அளவுக்கு பாருங்கள், இது அதே சேம் அளவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். தண்ணி வேறு சொட்டுது. அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கம் வந்து இண்டஸ்ட்ரியல் கம். நிறைய விதமான ஸ்கின் அலர்ஜிஸ்க்கு எல்லாமே கூட வந்து இந்த மாதிரி கம் தான் காரணம். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி இதில் இருக்கக்கூடிய லேயர்ஸ் பார்க்கலாம். இதில் 8 லேயர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் எத்தனை லேயர் இருக்குது, இதில் எத்தனை லேயர் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லேயர் பார்த்தாலே தெரியுது இது வந்து பிளாஸ்டிக் அப்படின்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் காட்டன் ஃபர்ஸ்ட் லேயர். சைடில் வந்து உங்களுக்கு சூப்பரான ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இந்த சைடில் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதை கட் பண்ணி பார்ப்போம். பிளாஸ்டிக் வந்து எந்த அளவுக்கு கெடுதல் அப்படின்னா அது உங்களுக்கே தெரியும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் அழிக்க கூட முடியாது. இது நம்ம அப்படியே வந்து வெளியில் தூக்கி போடும்போது இது மக்கவே மக்காது ஆக்சுவலாக இது. அண்ட் இந்த மாதிரி பிளாஸ்டிக் வந்து ஃபஸ்ட்டு லேயராக கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கூட என்ன சொல்கிறது ஒரு ப்ரீத்தபிளாக இருக்கவே இருக்காது. ஸோ நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப ரொம்ப கெட்டு போகும் இதனால். இது அப்படியே பார்த்தாலே தெரியுது பாருங்க.
இது வந்து காட்டனே கிடையாது. இந்த மாதிரி பிளாஸ்டிக் லேயர் நம்ம அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து வைக்கிறது எந்த அளவுக்கு ஹைஜீனிக் சொல்லுங்க. இதை பாருங்க, இது அப்படியே பிளாஸ்டிக். இது இந்த மாதிரி லேயர்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா உண்மையாவே ஷாக்கிங்காக இருக்கு எனக்கு. இது நான் வந்து இந்த அளவுக்கு ஆப்ரேட்லாம் பண்ணி பார்த்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நான் இது வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்ம வந்து இந்த டைம்ல காலப்போக்கில் வந்து நம்மளோட பட்ஜெட்ல ஓகே ஏதோ ஒரு நாப்கின் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்கோம். அந்த டைம் வந்து அந்த ஒரு 3 days 5 days நம்ம வந்து அப்படியே போயிட்டு இருக்கோம். பட் சீரியஸாக இதில் எந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்றது ஃபர்ஸ்ட் டைம் நான் நோட் பண்ணுறேன். இந்த மாதிரி பிளாஸ்டிக் வந்து அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுறது நல்லதா கெட்டதான்னு நீங்கள் தான் சொல்லணும். அண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் லேயர். இங்கே வந்து ஃபர்ஸ்ட் லேயர் நம்ம அதே மாதிரி கட் பண்ணி பார்க்கலாம். ஒரு சூப்பரான ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதோடைய ஃபர்ஸ்ட் லேயர் பார்க்கலாம். இதோட ஃபர்ஸ்ட் லேயர் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுது. இட் இஸ் அ காட்டன் லேயர். டேர் ஆகுது பாருங்க, எவ்வளோ ஈஸியாக டேர் ஆகுதுன்னு சொல்லிட்டு. பிளாஸ்டிக் இது வந்து ஃப்ளெக்சிபிளாகவே இல்லை. ஸோ சூப்பரான ஒரு காட்டன் ஃபர்ஸ்ட் லேயரே உங்களுக்கு காட்டன் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அண்ட் செகண்ட் லேயர் இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆனையான் இன்ஃப்ராரே அப்படின்ற மாதிரியான ஒரு டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா நம்ம பாடியிலேருந்து வரக்கூடிய ஒரு பிளட்மே வந்து ஒரு ml ஆஃப் பிளட் வரும்போது நிறைய விதமான பாக்டீரியாஸ் வெளியேறுது. ஒரு 3 hours அவ்வளோ பாக்டீரியாஸ் வந்து வெளியேறுது. அந்த மாதிரி பாக்டீரியாஸை கில் பண்ணி ரிமூவ் பண்ணுறதுக்கு இது மாதிரியான ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் உங்களுக்கு சில பேருக்கு வந்து ஓடர்லாம் வரும், ஒரு மாதிரி ஸ்மெல்லாம் வரும். இந்த மாதிரி நாப்கின் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கூட ஸ்மெல் வராது. இதோட ஃபர்ஸ்ட் லேயர் பார்க்கலாம். ஸோ இதில் 8 லேயர் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் லேயர் காட்டன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன சிப் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவுமே காட்டன் தான் உங்களுக்கு. இதோட ஃபர்ஸ்ட் லேயர் பாருங்க, இது வந்து காட்டன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு காட்டன். இது வந்து பியூர் காட்டன் கூட கிடையாது, ரீசைக்கிள் பண்ணியிருக்கக்கூடிய காட்டன் இது. ரெண்டாவது லேயர் வந்து ஒரு ஜெல் மாதிரியான ஒரு லேயர். இது அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஜெல் மாதிரியான லேயர் இது. அதுக்கப்புறம் லாஸ்ட் லேயருமே பிளாஸ்டிக் தான். இவ்வளோதாங்க இந்த நாப்கினே இது. ஸோ இது எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹைஜீனிக்காக இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஜெல் மாதிரியான லேயர் இருக்கு இல்லையா, இதில் இருக்கட்டும். ஸோ இதில் லாஸ்ட் லேயரும் பிளாஸ்டிக் தான் இது. இப்போ இது பார்க்கலாம். இதோடைய அடுத்த லேயர் பார்க்கலாம். இப்போ இதோடைய அடுத்த லேயருமே வந்து காட்டன் தான். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன். இதோட அடுத்த லேயருமே கூட காட்டன் தான். அதுக்கப்புறம் அடுத்த லேயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெல் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஜெல்லு. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஜெல் கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம வந்து போட்டு தனியாக வச்சுக்கலாம். இது எவ்வளோ இன்னும் கூட இது மேலே நான் வந்து ஒரு 60 ml தண்ணி விட போகிறேன். இது எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணுறது அப்படின்றத காமிக்க போகிறேன். இது ஆல்ரெடி கூட ஆயிடுச்சு. இது மேலே இன்னும் கூட ஒரு 60 ml தண்ணி நான் விட போகிறேன். இதுலேருந்து ஒரு ட்ராப் தண்ணி கூட உங்களுக்கு வராது வெளியில். ஆக்சுவலாக என்ன தான் பிழிஞ்சாலும் இந்த ஜெல்லேருந்து தண்ணி உங்களுக்கு ஒரு ட்ராப் கூட வராது. ஸோ நம்மளோட லீக்கேஜ் எவ்வளோ விதமான பிளட் நம்மளுக்கு வந்து ப்ளீட் ஆனாலும் பாருங்கள் கொஞ்சம் கூட லீக்காகவே ஆகாது. இதோட லாஸ்ட் லேயர் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இன்னொரு லேயர் வருது. ஆக்சுவலாக இதை சரியாக பிரிக்க முடியல, பட் இதுவும் காட்டன் லேயர் தான். அண்ட் இதோட லாஸ்ட் லேயருமே உங்களுக்கு வந்து ஒரு விதமான காட்டன் லேயர் தான். பின்னாடி கம் வந்து ஃப்ரூட் கம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குங்க இது. இப்போ இது மேலே நான் வந்து இன்னொரு 60 ml தண்ணி விட போகிறேன். ஸோ இது வந்து ஆல்ரெடி லீடிங் பிராண்டோடைய நாப்கினோடைய ஜெல் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தண்ணி ஆல்ரெடி இருக்குது. இது பிழியவே தேவையில்ல, அவ்வளோ தண்ணி வந்துட்டுருக்கு. இது நம்ம புவிகா பிராண்டோட ஜெல் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பிழிஞ்சு. இதில் நான் ஆக்சுவலாக இதில் தண்ணி விடவே தேவையில்ல, ஆல்ரெடி தண்ணி வந்துட்டுருக்கு. இதில் நான் இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60 ml தண்ணி வந்து ஆட் பண்ண போகிறேன். இது வந்து இன்னும் கூட உரியுதா இல்லையா அப்படின்ட்டு செக் பண்ணுறதுக்காக. இது நான் வந்து ப்ரொஃபஷ்னலாக எந்த அளவுக்கு நான் இந்த டெமோ பண்ணி காமிச்சிருக்கேன்னு தெரியல, பட் ஸ்டில் வந்து சார் நம்மளும் பண்ணி பார்க்கலாம். இது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா. ஸோ எந்த அளவுக்கு அவங்க பண்ணால் தான் கரெக்டாக இருக்குமா, இது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நாப்கின்லேயும் இது மாதிரி வருமா, இது வந்து அப்சர்ப்ஷன் இருக்கா இல்லையா அப்படின்றது அப்படின்னு.
இது ஆல்ரெடி கூட ஆயிடுச்சு இது. ஸோ அதே அளவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை பார்க்கலாம் நான். ஓகே, இது நான் இப்போ தட்டுறேன் கீழே. இதை தட்டவே தேவையில்லை, ஆல்ரெடி கூடாக இருக்குது. ஒரு ட்ராப் தண்ணி கிடையாது இதுலேருந்து. பார்த்தீங்களா, உங்களுக்கு ஜெல்லாக தான் வருமே தவிர இதுலேருந்து தண்ணியே வராது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக. ஸோ ஹெவி ப்ளீடிங் இதில் ஃபுல்லாக ஜெல்லாக தான் வருது, கொஞ்சம் கூட தண்ணி வரவே இல்லை இதில் ஃபுல்லாக. இது வந்து ஒரு பெய்டு ப்ரொமோஷனும் அந்த மாதிரி கிடையாதுங்க. ஸோ நம்மளுக்கு ரிவ்யூக்காக அமைச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இது அதே மாதிரி நம்மளோட டெமோ பண்ணி காமிச்சா உங்களுக்கு இன்னும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஏன்னா இது நம்ம டெமோ மூலமாக தான் சொல்ல முடியும் ஒருத்தவங்களுக்கு எந்த அளவுக்கு இது ஈஸியாக அப்சார்ப்ஷன் ஆகுது அப்படின்றதுனால. அண்ட் செகண்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த காட்டன்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து உங்களுக்கு ரீசைக்கிள் பண்ணப்பட்ட காட்டன். இவங்க யூஸ் பண்ணக்கூடிய காட்டன் வந்து புவிகாலேருந்து பார்த்தீங்கன்னா பியூர் சர்ஜிக்கல் காட்டன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ஹெல்த் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நல்லா இருக்கும். அண்ட் இந்த ஜெல் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் ஜெல்லி, பெட்ரோலியம்னால தயாரிக்கப்பட்ட ஒரு சிலிகான் ஜெல்லி இது. அண்ட் இது வந்து இவங்க புவிகாலேருந்து பார்த்தீங்கன்னா கார்ன் பருப்புல இருக்கக்கூடிய ஒரு ஜெல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்கு இந்த நாப்கின்ஸ். அண்ட் காஸ்ட் வைஸ் என்ன அப்படின்றதையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு காஸ்ட்டும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் காஸ்ட் வந்து சில பேர் வந்து ஃபீல் பண்ணலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. பட் உண்மையாகவே இந்த காஸ்ட்டுக்கு இது ஒர்த். ஏன்னா இந்த மாதிரி பெட்ரோலியம் ஜெல்லினால் தயாரிக்கப்பட்ட ஒரு பொருளை நம்ம அந்த இடத்துல வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வரக்கூடிய இர்ரெகுலர் பீரியட்ஸ், பிசிஓஸ், அப்புறம் இன்ஃபர்டிலிட்டி எல்லாத்துக்குமே வந்து காரணமாக அமையுது. மெயினாக வந்து பிளாஸ்டிக் அந்த இடத்துல யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கெடுதலுங்க. ஏன்னா அந்த பாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கப்படாமல் அந்த 3 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம வந்து ப்ளீடிங் இருக்கும்போது அந்த பாக்டீரியா திருப்பி உள்ளுக்கு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனாலே நமக்கு நிறைய வந்து பெரிய பெரிய இந்த இன்ஃப்ளமேஷன்ஸ்லாம் வருது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக காஸ்ட் வைஸ் பார்க்காம இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு 8 பேக்ஸ் 6 பேக்ஸ் அந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் வருது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்னுடைய பர்சனலாக நான் சொல்கிற ஃபீட்பேக் என்னன்னா, அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்குது அந்த டேஸில். அதுக்கப்புறம் வந்து வயிறு வலி நிறைய பேருக்கு வரும், எனக்கு கிராம்பிங் எல்லாமையும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ்னாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு குட்டி டெமோ காமிச்சிருக்கேன். அவங்களோட லிங்க் கொடுக்குறேன். இன்னும் டீட்டெயிலாக இன்னும் ரொம்ப பிடிச்ச ஒரு இது ப்ராடக்ட் ஏன்னா இந்த மாஸ்க்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 4 லேயர் ஹெர்பல் ரீயூசபிள் மாஸ்க்கு. இதை நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதை நம்ம வாஷ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இப்போ இந்த மாதிரி லாக்டவுன் இந்த சுச்சுவேஷனில் வந்து உங்களுக்கு அந்த கபசுர குடிநீர் வந்து நம்ம குடிக்கிறோம் இல்லையா ரெகுலராக, அதனுடைய ஸ்மெல் வந்து இதில் வரும். காரணம் என்னன்னா, இதில் வந்து 15+ ஹெர்பல் அந்த மூலிகையெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்களோட மாஸ்க் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நிறைய கலர்ஸில் இருக்குது. ஸோ எனக்கு ஒன்று அமைச்சிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குது இந்த மாஸ்க். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குட்டி கேப் இருக்கும் இந்த மாதிரி. இந்த கேப்புக்குள்ள இதுலேயே ஒரு சிப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா, இதில் அந்த 15+ மூலிகை வந்து இதில் போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து அவ்வளோ ஸ்மெல் வருது. இப்போ கான்ஃபிடென்ட் நம்ம மாஸ்க் போட்டுட்டு வெளியில் போனால் கூட வந்து சட்டுன்னு யாராவது தும்முனாலோ இருமுனாலோ கொஞ்சம் நம்மளுக்கு பயம் வரும். இந்த மாஸ்க் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல், அந்த கபசுர குடிநீர் குடிச்சா ஒரு அரோமா வரும் இல்லையா, அதே மாதிரி ஒரு ஸ்மெல் வந்து வந்துட்டே இருக்கும். ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்கும் இவங்களோட மாஸ்க்கு. இதோட ப்ரைஸும் நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஒர்த். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். மெயினாக இதோடைய நாப்கின் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கே ஒரு டிஃப்ரென்ஸ் வரும். நெக்ஸ்ட் மந்த்துக்கு அந்த பீரியட்ஸ் வரும்போது ஒரு டிஃப்ரென்ஸ் வரும். ஏன்னா நான் அப்படி தான் ஃபீல் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக இந்த டெமோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து வெளியில் கிளம்பிட்டு இருக்கேன். நம்ம புவிகாவோட மாஸ்க் போட்டுட்டு ஒரு குட்டி பர்ச்சேஸ் இருக்குது அண்ட் ப்ரொவிஷன்ஸ்லாம் வாங்கணும். ஸோ இதோட நான் அந்த ப்ளாக் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாக்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை பாய்.